எல்லா துதியும் எல்லா மகிமையும் நம் தேவன் ஒருவருக்கு உரியது. சங்கீதம் 34 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் என்று. நம் வாழ்வில் நிகரில்லா, நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்த நம் தேவனை, நம் இறைவனை, நம் ஆண்டவர் இயேசுவை போற்றி துதிப்போம். வாருங்கள். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துங்கன் இயேசுமே பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துங்கன் இயேசுமே பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன், துதிகளுடன் கவிகளுடன், தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை நாம் அனைவரும் இணைந்து வணங்கிடுவோமா? கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. இந்த பூமியில் பொன்னும் பொருட்களும் அழிந்து போய்விடும், மண்ணும் மாயையும் மறைந்து போய்விடும். இதை காட்டிலும் விலையேற பெற்ற நம்
ஆண்டவர் இயேசு என்கிறவரை அவருடைய நாமத்தை புகழ்ந்து துதிப்போமா? பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதிலும் விலை பெரும் பொருளே, இதிலும் விலை பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. உதிப்பாடின இயேசுநாதா, உதிப்பாடின இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, 10,000 நாவுகள் போதா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. நம் ஆண்டவர் நம் வாழ்வில் எத்தனை கிருபைகளை நன்மைகளை தந்திருக்கிறார். இந்த அளவுக்கு நம்மேல் அவர் அன்பு கூற காரணம், அவர் நம்மை அவர் சொந்த குமாரர்களாக குமாரத்திகளாக தம்முடைய புத்திரர்களாக எண்ணின காரணத்தினால்தான். நம் தந்தையை, நம் பரலோக பிதாவை அப்பா என்று நாம் பாடி புகழ்ந்திடுவோம். வாருங்கள். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நான் தாழ்மையின் பாதையில் இருந்த பொழுது, தள்ளாடி நடந்த பொழுது, தயவா என்னை நினைவு கூர்ந்த என் அன்பு தெய்வத்தை, கலங்காதே என்று என் கண்ணீரை துடைத்து என் கரம் பிடித்து நடத்தின என் இறைவனை, என் கடவுளை நான் பாடி துதிப்பேன் இப்பொழுதும் எப்பொழுதும். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று
உம்மை உயர்த்தி உயர்த்தி